தமிழகத்தில் ஏற்படும் பருவகால மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் நபார்டு வங்கி 6000 கோடி ரூபாய் கடன் வழங்க இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியின் 36ஆம் ஆண்டு விழாவை சென்னையில் எடப்பாடி பழனிசாமி குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் நபார்டு வங்கியுடன் இணைந்து பல்வேறு விவசாய நலத்திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். குறிப்பாக தமிழகத்தில் ஏற்படும் பருவகால மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் நபார்டு வங்கி 6000 கோடி ரூபாய் கடன் வழங்க இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். மேலும் நபார்டு வங்கி மூலம் அதிக கடன் பெறும் மாநிலம் தமிழகம்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கூட்டுறவு வங்கியின் மூலம் வழங்கப்படும் பயிர்க்கடனுக்கு நபார்டு வங்கி மறுநிதி அளித்து வருகிறது. கிராம சாலைகள் முதல் பாடசாலைகள் வரை, காடை மருத்துவமனை மையங்கள் முதல் மீன்பிடி துறைமுகங்கள் வரை, விவசாய கூட்டுறவு சங்கங்கள் முதல் பொது விநியோக கிடங்கு வரை அனைத்து விதமான கிராம முன்னேற்றத்துக்கான திட்டங்களிலும் நபார்டு வங்கி தனது ஊரக உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் கடனுதவி அளித்து வருவதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இத்திட்டத்தில் அதிக நிதியுதவி பெறும் மாநிலங்கள் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது.